ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற தகவல் ரொம்பவே முக்கியமானது. சவுதியிலேருந்து 2 பெரிய அப்டேட்ஸ் வந்திருக்கு. வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு 15 நாள் பெய்டு லீவ், அப்புறம் விசிட் விசா ஓவர் ஸ்டே பண்ணுறவங்களுக்கு ஸ்ட்ரிக்ட் வார்னிங் கொடுத்துருக்காங்க. இந்த தகவல்களை பற்றி முழு விவரத்தோட பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, சவுதி மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் ஸ்ட்ராங் வார்னிங் கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விசிட் விசா ஹோல்டர்ஸ், உம்ரா விசா ஹோல்டர்ஸ், பிசினஸ் விசா ஹோல்டர்ஸ் ஓவர் ஸ்டே பண்றவங்களுக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஓவர் ஸ்டே பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 மாத ஜெயில் தண்டனை கிடைக்கும், 50,000 ரியால் ஃபைன் வரும், அப்புறம் உங்களை நாடு கடத்திடுவாங்க, பிளாக் லிஸ்ட்ல போட்டுருவாங்க. இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் கேர்ஃபுல்லா இருங்க. அடுத்த முக்கியமான வார்னிங் வந்து பாத்தீங்கன்னா, குறிப்பா மக்கால இல்லீகலா ஸ்டே பண்றவங்களுக்கு கடுமையான வார்னிங் கொடுத்துருக்காங்க. சிச்சுவேஷன் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்கு. ஹாஜ் சீசன் வந்துருச்சு, செக்யூரிட்டி வந்து அதிகமா இருக்கு. விசிட் விசால இருக்கிறவங்களுக்கு மக்கால ஸ்டே பண்ணவே கூடாது. சிம்பிளா சொல்லணும்னா, ஒர்க் விசால இருந்தீங்கன்னா நோ ப்ராப்ளம். விசிட் விசால இருந்து வேலை பாக்குறீங்க அப்படின்னா அது வந்து இல்லீகல். இது ரொம்பவே டேஞ்சரஸான நிலைமை. என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, விசா எக்ஸ்பைரிய செக் பண்ணுங்க, ஓவர் ஸ்டே அவாய்ட் பண்ணுங்க, எக்ஸிட் பண்ணி ப்ராப்பர் விசால திரும்ப வாங்க. தேவையில்லாம ரிஸ்க் எடுக்காதீங்க. அடுத்த முக்கியமான அப்டேட் வந்து 15 நாள் பெய்டு லீவ் பத்தி பார்க்கலாம். சவுதி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு 15 நாள் பெய்டு லீவ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, 15 நாள் ஃபுல் சேலரியோட லீவ் கிடைக்கும். இது ரொம்ப பெரிய பெனிஃபிட். யாருக்கெல்லாம் இந்த லீவ் கிடைக்கும்? அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. மினிமம் 2 வருஷம் ஒரே கம்பெனில வேலை பண்ணிருக்கணும். ஹாஜ் பர்பஸுக்கு தான் லீவ் கிடைக்கும். இந்த லீவ் வந்து லைஃப்ல ஒரு தடவை மட்டும்தான் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 2 வருடம் ஒரே கம்பெனில வேலை பாக்குறீங்க, அப்போ நீங்க ஹாஜ் போகணும் அப்படின்னா உங்களுக்கு 15 நாள் லீவ் கிடைக்கும், ஃபுல் சேலரி கிடைக்கும். இதுக்கு வந்து கம்பெனியோட அப்ரூவல் தேவை, ப்ராப்பர் ரெக்வஸ்ட் வந்து சப்மிட் பண்ணணும். டைமிங் வந்து ஹாஜ் சீசனோட மேட்ச் ஆகணும், அப்பதான் லீவ் தருவாங்க. ரியாலிட்டியில பார்க்கும்போது எல்லாருக்கும் இந்த லீவ் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிடைக்காது. கண்டிஷன் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும், இல்லைன்னா ரிஜெக்ட் ஆயிரும். நிறைய பேர் இல்லீகல் ஸ்டே, காலாவதியான விசா மற்றும் தவறான வேலை காரணமாக பிரச்சனையில் சிக்கிக்கிறாங்க. ஹாஜ் காலத்துல சோதனைகள் அதிகரித்து கைது மற்றும் நாடு கடத்தல் வேகமாக நடைபெறுவதால் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை கரெக்டா வச்சுக்கோங்க. இகாமா செல்லுபடியாக இருக்க செய்து சட்டப்படி வேலை செய்வது ரொம்பவே அவசியமானது. எதுக்காகனா, சவுதியில சட்டம் கடுமையாக இருக்கு, அதனால விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாக இருங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.